ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கல்யாணம் நீங்க மறைச்சிங்க, ரெண்டாவது கல்யாணம் நீங்க மறைச்சிங்க. ஏன் அந்த தப்பு பண்ணீங்க? அது எங்கள் அப்பா கிட்ட அவ்வளோ கனெக்ஷன் இல்லை. இவங்க பேச விடுறது இல்லை, இது பண்ணுறது இல்லை. பக்கத்து ரூமில் தான் இருப்போம், ஆனால் வந்து பேச விடுறது இல்லை. இப்போ உங்க பொண்ணோட வாழ்க்கையை சால்வ் பண்ணுமா இல்ல உங்க பர்சனல் வாழ்க்கையை சால்வ் பண்ணுமா? என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கை சால்வ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இவ செய்கிற எந்த தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிருவேன். ஆனால் அங்கே பண்ணி விட்டது எல்லாம் இவ தான் என்ன சால்வ் பண்ணாங்க? பண்ணணும். அதான் இல்லை செகண்ட் மேடம், நான் மேரேஜ் பண்ணி வச்சு சாவணும் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன மேடம் என்கிட்ட விரோதம் இருக்கு? இவங்க எங்ககிட்ட நான் வந்து இது அவங்க வந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து அப்படிதான் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வீடு ஃப்ளாட்டுக்கு போனதுலேருந்து இவங்க எங்கள் சித்திக்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க 2 பேரும் பைக்கில் போகும்போது சாகணும், அந்த குழந்தை அனாதையாக நிற்கணும். அப்போ கூட நான் ஒரு வார்த்தை கேட்கல மேடம். மரியாதை இல்லாமல் பேசியிருக்கேன்னு மட்டும் கேளுங்க. வந்த புதுசுல நீ தானே நிக்க வச்சு உன் பாட்டி வீட்டுல கேட்ட, நீ யாருடி 3வது மனுஷி என் குடும்ப சொத்தை பேசுறதுக்குன்னு இவ தான் பேசுனா. நான் யாரு மேடம் இவளுக்கு போய் வாழ்க்கை கேட்கறதுக்கு? போய் பேசுற அவ நல்லா அழகா போய் பேசுறா. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுனீங்க மேடம் நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் நான் பண்ணல. அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏக்கா நான் பழசெல்லாம் நான் மறந்துடுறேன், ஏன்னா இவ வாழ்றதெல்லாம் ஒரு இல்ல வாழ்க்கை. நான் கேக்குற ஒரே கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி மேடம். அவ வாழ்க்கை அவ காம்ப்ளிகேட் பண்ணிருக்கா. Okay, madam. அவ செகண்ட் மேரேஜ் பண்ண போறா. சரி, அது அவ madam. பிரச்சனை. ஒரு மனைவியோட கடமை என்ன? முதல்ல தன் மேடம் புருஷன்- அந்த பையனை யார் நான் எனக்கு காமிச்சு கேக்குற கொடுத்த? கேள்விக்கு சொல்லுங்க மேடம், மட்டும் பதில் சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். இப்ப நான் கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு வந்திருக்கேன், அந்த பொண்ணு ஒரு பிரச்சனை பண்றதுன்னா முதல் என் கடமை என்ன? என் புருஷன் கிட்ட நான் போய் இந்த விஷயத்த சொல்லணுமா வேணாமா? நீங்க ஏன் இந்த விஷயத்த மறைச்சீங்க? அவ சொல்லக்கூடாதுன்னு இந்த சொன்னனால நான் விஷயத்த சொல்லல. அவங்கள விட்டுடுங்க. அவங்க தப்புக்கு மேல தப்பு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்க செஞ்சது எல்லாமே தப்பு, நான் ஒத்துக்கிறேன். நீங்க அந்த தப்பு ஏன் செஞ்சீங்க? இந்த பொண்ணு எப்படியாவது நம்ம வாழ்க்கையில இருந்து கட் ஆஃப் பண்ணிடலாம், இதுதான் பெஸ்ட் வழி இல்ல அப்படின்னு- மேடம், அப்ப நீங்க ஏன் அவர்கிட்ட உங்க கடமை மேடம், நீங்க உங்க கடமையை ஏன் அந்த செய்யல? பொண்ணு கைய நான் அந்த பொண்ணை பத்தி பேசல. சரி மேடம், அந்த பொண்ணு நான் 2வது கல்யாணம் பண்ணிக்க போறேன் பண்ணிக்க, அது அவ பிரச்சனை. சரி பாத்துக்கிறதுக்கு அவங்க அம்மா இருக்காங்க. சரி. உங்க கடமை என்ன? நீங்க தான் வீட்டுக்கு அப்பதான் புதுசா வந்திருக்கீங்க.